ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட். ஸோ நார்த் சைட் கரெக்டாக இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. அதுக்காக நம்ம டெய்லி எம்சிக்யூ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு டே 34 இன்னைக்கான கொஷின்ஸ் பார்த்துடலாம். ஸோ இந்த லாஸ்ட் 1 வீக் என்ன செய்யணும், தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன் நாளைக்கு. எக்ஸாம் எப்படி எழுதணும், லாஸ்ட் 1 வீக்ல என்ன பண்ணணும்ட்டு நான் ஜென்ரலாக சொல்லிடுறேன். ஸோ இந்த லாஸ்ட் 1 வீக் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. புதுசா எந்த விஷயமும் எதுவும் படிக்காதீங்க. தெரியலன்னா பரவாயில்ல, ஓகே, அதோட விட்டுருங்க. படிச்சதை திருப்பி ரிவைஸ் பண்ணுங்க, அது ரொம்ப முக்கியம். ஸோ ரிவிஷன் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இன்னைக்கானது, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கண்டிஷன் இஸ் a காமன் காஸ் ஆஃப் கார்டியோஜெனிக் ஷாக்? கார்டியோஜெனிக் ஷாக்குக்கான மேஜர் காஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் என்னென்ன இருக்கு? எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ், ஃப்ளூயிட் ஓவர்லோட், லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஃபெயிலியர், ஹைப்போவோலிமியா. ஸோ ஹைப்போவோலிமியாவா இருக்கட்டும், ஃப்ளூயிட் ஓவர்லோடா இருக்கட்டும், எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் எல்லாமே என்ன சொல்லுது? ஹைப்போவோலிமிக் ஷாக்குக்கானது ஆர் ஹைப்பர் ஒலிமியா. ஓகேவா? ஏதோ இட் டினோட்ஸ் வால்யூம், whereas லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஃபெயிலியர் மட்டும்தான் ஸ்பெசிபிக் டு கார்டியோஜெனிக் ஷாக். ஓகே, லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஃபெயிலியர் மட்டும்தான் கார்டியோஜெனிக் ஷாக். மற்ற எல்லாமே ஆல்மோஸ்ட் சேம் தான். எல்லாமே அந்த ஹைப்போவோலிமிக் ஷாக் டினோட் பண்ணும், அப்படி இல்லைன்னா வால்யூம் டிஃபரன்ஸ்னால வர்றதுனால தான். ஓகேவா? நெக்ஸ்ட், a physician has prescribed 20 milliequivalent of KCl to a client. The available KCl is 10 milliequivalent 5 ml. The nurse will administer. So same நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். டிசைடு டோஸ் கொஸ்டினுக்கு எது கேட்டாலும் நம்ம என்ன எழுதணும்? டிசைடு டோஸ் பை அவைலபிள் டோஸ். டிசைடு டோஸ் பை அவைலபிள் டோஸ் இன்டூ குவான்டிட்டி. இதான் ஃபார்முலா. டிசைடு டோஸ் எவ்வளோ? 20 milliequivalent கொடுக்க சொல்றாங்க. அவைலபிள் டோஸ் எவ்வளோ? 10 milliequivalent. ஓகே, இன்டூ குவான்டிட்டிங்கிறது 5. இது 1 2 1. ஸோ how much you administer? 10 ml you will administer. ஓகே, அப்படி இல்லைனாலும் இது இப்படி, இது ஒரு டைரக்ட் மெத்தடு ஆர் ஃபார்முலா மெத்தடு. அப்படி இல்லைனாலும் நான் சொல்லியிருக்கேன் 5 ml 10 milliequivalent இருக்கு. அப்போ 20 milliequivalent எத்தனை ml இருக்கும்? 10 ml தான் இருக்கும். ஓகே, ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, 10 ml தான். Next, which one of the following is a drug of choice in ventricular arrhythmias? வென்ட்ரிகுலர் அரித்மியால ட்ரக் ஆஃப் சாய்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ல என்னென்ன இருக்குன்னா, இன்ட்ரல், டிஜாக்சின், சார்பிடேட், லிடோகேன். ஆக்சுவலா வாட் இஸ் இன்ட்ரல்னா ப்ரோபனலால் தான். ப்ரோபனலால் இஸ் அ பீட்டா பிளாக்கர். ஓகேவா? டிஜாக்சின் பீட்டா பிளாக்கர் எங்க கொடுப்போம்? ஹைப்பர் டென்ஷன் கொடுப்போம். டிஜாக்சின் எங்க கொடுப்போம்? ஹார்ட் ஃபெயிலியருக்கு கொடுப்போம். ஓகேவா? தென் சார்பிட்ரேட் வந்து எம்ஐ அந்த மாதிரி கொடுப்போம். லிடோகைன் மட்டும்தான் வென்ட்ரிகுலர் அரித்மியாவுக்கு கொடுப்போம். ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, லிடோகைன் தான். ஓகே, ஸோ லிடோகைன் கூட இன்னும் ஒரு ட்ரக் கொடுப்போம் வென்ட்ரிகுலர் அரித்மியாவுக்கு. அது என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் வந்துட்டு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ அப்படி இல்லைனாலும் நான் வந்து கரெக்ட் ஆன்சர் என்னங்கிறதும் கமெண்ட் செக்ஷன்ல போடுறேன். இன்னைக்கான இன்டராக்டிவ் செஷன் இதுதான். வென்ட்ரிகுலர் அரித்மியாவுக்கு லிடோகைன் ஒன்று யூஸ் பண்ணுவோம், ரெண்டாவது யூஸ் பண்ற ட்ரக் என்னங்கிறத போடுறோம். நெக்ஸ்ட், during which stage of labor would the nurse assess crowning? ஸோ க்ரௌனிங் வந்து எந்த ஸ்டேஜில் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கொஷின். ஸோ எல்லாருக்குமே தெரியும், லேபர் இஸ் ஆஃப் 4 stages. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ், ஃபோர்த் ஸ்டேஜ். க்ரௌனிங் வில் பி சீன் இன் செகண்ட் ஸ்டேஜ். ஓகேவா? க்ரௌனிங் எப்போ இருக்கும்? செகண்ட் ஸ்டேஜில் தான் இருக்கும். ஸோ ரெண்டாவது இதுலேருந்து இன்னொன்று ஒரு கொஷினும் சொல்லித்தரேன். க்ரௌனிங் வந்து ஸ்டேஷன் ஆஃப் ஹெட் கேட்டிருக்காங்க. க்ரௌனிங் அப்போ +2 ஸ்டேஷனில் இருக்கும். ஓகே, ஸ்டேஷன் ஆஃப் ஹெட் வந்துட்டு நம்ம இஸ்கியல் ஸ்பைன்ல பார்ப்போம்ல, அதில் வந்து +2 ஸ்டேஷன்ல இருக்கும் போது தான் நம்ம வந்து க்ரௌனிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட், nurse who observes absence of P wave and fibrillating waves before each QRS complex of the cardiac monitor, which will interpret the client's cardiac rhythms. ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் அவங்க பெருசா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கீவேர்ட் absence of P wave, fibrillating waves before QRS.
ஓகேவா? அவனே ஒரு கீவேர்டு கொடுத்துட்டான் பார்த்தீங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? ஃபிப்ரிலேட்டிங். ஃபிப்ரிலேஷன் அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ ஃபிப்ரிலேஷன் தான். எங்கெல்லாம் ஃபிப்ரிலேஷன் இருக்கு? வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன் ஒன்று இருக்கு, ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் ஒன்று இருக்கு. மற்ற எதுவுமே கிடையாது. கரெக்டா? அப்ப வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷனா ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷனா தான் நீங்க சூஸ் பண்ணணும். ரெண்டாவது கீவேர்டு அதான் சொன்னேன்ல, ஆப்சன்ஸ் ஆஃப் பி வேவ். ஓகேவா? அதாவது QRS ஒழுங்கா இருக்கு, பி வேவ் தான் பிரச்சனை. இந்த இசிஜி பி வேவ் என்ன சொல்லுவோம் எப்பயுமே? ஏட்ரியல் டீபோலரைசேஷன் வாங்க. ஏட்ரியம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் சொல்லுவோம். ஸோ இங்க என்ன சொல்றாங்க? பி வேவ் பிரச்சனைனா வாட் இட் டினோட்ஸ்? இட் டினோட்ஸ் ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் தான். யூஸ்வலா ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன்ல பி வேவ் ஒழுங்கா இருக்காது. QRS எப்படி இருக்கும்னா நேரோவா இருக்கும். இதே வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன்ல எப்படி இருக்கும்னா QRS அஃபெக்ட் ஆயிருக்கும். இதான் மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏட்ரியல் அண்ட் வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் தான் இந்த கொஸ்டினுக்கு. ஸோ மீதி மற்ற இசிஜி சேஞ்சஸும் நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஐ ஹோப் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பார்க்கலனாலும் டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன், அது பாருங்க, உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த இதுல இருக்க எல்லா இசிஜியுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட், the most important risk of deep vein thrombosis. டிவிடியோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா பல்மனரி எம்பாலிசம் தான். என்ன ஆகும்? த்ராம்போஸ் வந்து எம்பாலயா ஃபார்ம் ஆகிடும். எம்பாலயா ஃபார்ம் ஆச்சுன்னா அது போய் லங்ஸை தான் முதல்ல அஃபெக்ட் பண்ணும். அதான் பல்மனரி எம்பாலிசம் இஸ் த மோஸ்ட் காமன் மேனிஃபெஸ்டேஷன் ஆர் மோஸ்ட் காமன் ரிஸ்க். ஸோ பல்மனரி எம்பாலிசம்ல என்ன இருக்குன்னு கூட கேட்டிருக்காங்க. ஸ்கின் ரேஷஸ் வில் பி சீன் ஓவர் த செஸ்ட். ஓகேவா? ஸ்கின் ரேஷஸ் ஓவர் த செஸ்ட் அண்ட் tachycardia will be seen. These are all the common manifestation of pulmonary embolism. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், லாஸ்ட் 1 வீக் கொஷின் டிஸ்கஸ் பண்ணுங்க, கொஷின் மேக்ஸிமம் சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்மளோட அப்ளிகேஷன் இருக்கு. இந்த அப்ளிகேஷன்ல சப்போஸ் உங்களால டெஸ்ட் எழுத முடியல அப்படின்னாலும் பிரச்சனை இல்லைங்க. இந்த ப்ரீவியஸ் இயர் MCQs பாருங்க, சும்மா உட்காந்து படிங்க. நீங்க வந்து டெஸ்ட் எல்லாம் எழுத வேணாம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஜிப்மர் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஜிப்மர் எடுத்தேன், இப்போ 2020 கொஷின் பேப்பர் ஸ்டார்ட் பண்றேன். இதுல கொஷின் இருக்கும், எதனா எவாலுவேட் ட்ரைனேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆன்சர் எதுவும் தெரியலனாலும் சும்மா நீங்க ஏதாவது ஒரு ஆன்சரை கிளிக் பண்ணாலே இதுல கரெக்ட் ஆன்சர் வரும். ஓகேவா? ரிட்டர்ன் கிரீனிஷ் கலர் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட், டீச்சர்ஸ் அதான் நர்ஸ் டீச்சர்ஸ் கோர் ஒர்க்கர் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஹீமோஃபீலியா. ஹீமோஃபீலியாக்கு என்ன கொடுப்போம்? ஃபேக்டர் கான்சென்ட்ரேட் கொடுப்போம். இந்த மாதிரி சும்மா உட்காந்து படிச்சு கூட பாருங்க, அது கூட உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது ஃப்ரீ தான், உங்களுக்கு எந்த வித சார்ஜஸும் இல்லை. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்னு இருக்கு. ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்ல போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாடல் ஃப்ரீ தான் உங்களுக்கு. இதை எழுதி பாருங்க. இதுல இந்த மாதிரி சேம் ஆஸ் பர் நார்செட் பேட்டர்ன்லேயே 18 கொஷின் 20 மினிட்ஸ்ல முடியும். இது ஃப்ரீ தான். சப்போஸ் அப்படி இல்லைனாலும் நீங்க வந்துட்டு இன்னும் நிறைய டெஸ்ட் வேணும் அப்படின்னாலும் 25 டெஸ்ட் மாடல் டெஸ்ட் கொடுத்துருக்கேன், இது வேணாலும் நீங்க எழுதிக்கோங்க. வெறும் பர் மந்த்துக்கு வந்து 990 ருபீஸ் தான். இது உங்களுக்கு பிளஸ் மெயின்ஸும் கவர் ஆயிடும். ஆக்சுவலா இப்போ இன்னைக்கு டேட்டு வந்துட்டு 6th செப்டம்பர்னா அக்டோபர் 6 வரை நீங்க ஆப் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரிலிம்ஸ் மட்டும் இல்லை, மெயின்ஸுக்கும் சேர்த்து இந்த டெஸ்ட் சீரிஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா நீங்க அப்படியே பேமெண்ட் பண்ணிக்கலாம் இதுல போயிட்டு. அப்படி இல்லைனாலும் டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் இதுல கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்க பாருங்க, கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணுவாங்க, கைட் பண்ணுவாங்க எப்படி வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கணுங்கிறது. நெக்ஸ்ட், த நார்மல் வால்யூம் ஆஃப் cerebrospinal fluid. CSF ஓட நார்மல் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 125 to 150 ml தான் நார்மல் வால்யூம் ஆஃப் CSF. ஓகே, ஸோ CSF எங்கேருந்து செக்ரீட் ஆகுது, இதுவும் வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி சில பேருக்கு ஒரு கொஸ்டின் இது ரிலேட்டடா கொடுத்துருந்தேன், கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரெண்டாவது அசைன்மெண்ட் இன்னைக்கு. நெக்ஸ்ட், இன் paraplegia paralysis involves. போன நார்செட்ல வந்த கொஸ்டின் தாங்க, போன நார்செட் ப்ரிலிம்ஸ்ல வந்த கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் பேரலைசிஸ் என்னென்னு சொல்லிடுறேன், அதுலயே வந்து நம்மளுக்கு வந்துடும். ஃபர்ஸ்ட் மோனோப்ளீஜியான்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் மோனோ? மோனோனால என்ன அர்த்தம்?
ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரிமிட்டி தான் அஃபெக்ட் ஆகும். ஒரு எக்ஸ்ட்ரிமிட்டினா ஒரு சைடு ஆஃப் த கை இல்ல ஒரு சைடு ஆஃப் த கால் மட்டும் அஃபெக்ட் ஆச்சுன்னா அது பேரு மோனோப்ளீஜியா அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஹெமிப்ளீஜியா. வாட் இஸ் ஹெமிப்ளீஜியா? ஒன் சைடுன்னா ஒரு காலு ஒரு கை, ஓகேவா? அந்த லெஃப்ட் சைடு இல்ல ரைட் சைடு அஃபெக்ட் ஆச்சுன்னா அது பேரு ஹெமிப்ளீஜியா அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாராப்ளீஜியா, அதான் கொஸ்டினே. பாராப்ளீஜியா டினோட்ஸ் எய்தர் லோயர் எக்ஸ்ட்ரிமிட்டி ஆர் அப்பர் எக்ஸ்ட்ரிமிட்டி, ஓகேவா? ஸோ லோயர் எக்ஸ்ட்ரிமிட்டியோ இல்ல அப்பர் எக்ஸ்ட்ரிமிட்டியோ அஃபெக்ட் ஆனா அது பாராப்ளீஜியான்னு சொல்லலாம். எஸ்பெஷலி பாராப்ளீஜியா டினோட்ஸ் ஒன்லி த லோயர் எக்ஸ்ட்ரிமிட்டி தான். para denotes only the lower extremities. Okay. கரெக்ட் ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு வந்து லோயர் எக்ஸ்ட்ரிமிட்டி தான். மீதி என்னங்கிறதும் சொல்லிடுறேன். வேற என்ன இருக்கு? குவாட்ரிப்ளீஜியா இருக்கு. குவாட்ரிப்ளீஜியா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வாட் இஸ் குவாட்ரிப்ளீஜியா? ஆல் 4 extremities will be affected. மீதி வேற என்ன இருக்கு? அவ்வளவுதான் நினைக்கிறேன். These are the major types of paralysis. மோனோப்ளீஜியா ஒரே ஒரு ஆர்ம், இப்போ ரைட் ஆர்ம்னா ரைட் ஆர்ம், லெஃப்ட் ஆர்ம்னா லெஃப்ட் ஆர்ம், ரைட் லெக்னா ரைட் லெக், லெஃப்ட் லெக்னா லெஃப்ட் லெக், இந்த மாதிரி ஒரே ஒரு ஆர்ம் அஃபெக்ட் ஆனா அது பேரு மோனோப்ளீஜியா. ஹெமிப்ளீஜியா ஒரு சைடு, லெஃப்ட் சைடு ஃபுல்லா வந்துட்டு பேரலைசிஸ் ஆகும், இல்ல ரைட் சைடு ஃபுல்லா பேரலைசிஸ் ஆகும் ஹெமிப்ளீஜியா. பாராப்ளீஜியா ஒன்லி ஃபார் த பேரலைசிஸ் ஆஃப் லோயர் எக்ஸ்ட்ரிமிட்டி. லோயர் எக்ஸ்ட்ரிமிட்டி எஸ்பெஷலி பிலோ த ஹிப் எல்லாமே பேரலைசிஸ் ஆகிறது தான் வந்து பாராப்ளீஜியா. தென் குவாட்ரிப்ளீஜியா 4 எக்ஸ்ட்ரிமிட்டியுமே, 2 கை 2 கால் ரெண்டுமே பேரலைசிஸ் ஆனா அது வந்துட்டு குவாட்ரிப்ளீஜியா. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஒன்லி லோயர் எக்ஸ்ட்ரிமிட்டி தான். நெக்ஸ்ட் ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்பெல்லிங். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இங்கிலீஷ்ல இந்த மாதிரி ஸ்பெல்லிங் ரிலேட்டட் கொஸ்டின் வரும். ஸ்பெல்லிங் எப்பயுமே இந்த 2 எல் ரெண்டு ஆல்பபெட் எங்கெல்லாம் ரிப்பீட் ஆகுதோ அதான் மோஸ்ட்லி வரும். ஸ்கில்ஃபுல் இதுதான் கரெக்டான. SKILLFUL ஒரே ஒரு எல் மட்டும்தான் வரும். நெக்ஸ்ட், விச் இஸ் த ஹையஸ்ட் கேலண்ட்ரி அவார்ட் இன் இந்தியா? இது நிறைய வாட்டி கொஸ்டின் வந்த இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆல்ரெடி வந்துட்டு அவார்ட்ஸ் பத்தின ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. லாஸ்ட் நார்செட்டுக்கு போட்ட கொஸ்டின் தான் அது, இந்த நார்செட்டுக்கும் ஹெல்ப்ஃபுல் தான். இதெல்லாம் ஸ்டாட்டிக் ஜிகே கொஸ்டின், எப்ப வேணா வரலாம். ஃபர்ஸ்ட் கேலண்ட்ரி அவார்ட்னா என்னன்னு சொல்லிடுறேன். கேலண்ட்ரி அவார்ட்னா என்ன அர்த்தம்னா, தோஸ் ஆர் இன் சர்வீஸ். இந்த ஆர்மி சர்வீஸ்ல இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கொடுக்குற அவார்டு பேர் தான் கேலண்ட்ரி அவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ஜென்ரல் பப்ளிக்கு கொடுக்கறது வந்து சிவிலியன் அவார்டுன்னு சொல்லுவாங்க. சிவிலியன் அவார்ட்னா என்ன அர்த்தம்? ஜென்ரல் பப்ளிக்கா இப்ப நம்மளுக்கு ஏதாவது ஒரு அவார்டு கொடுக்கறது வந்துட்டு சிவிலியன் அவார்டு. ஓகே, இதுல கேலண்ட்ரினால என்ன அர்த்தம் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த ஆர்மில இருக்கவங்களுக்கு கொடுக்கறது தான். இதுல என்னென்ன இருக்கு? பரம் விஸ்வத்த சேவா மெடல், பரம்வீர் சக்ரா, கீர்த்தி சக்ரா அண்ட் வீர் சக்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவார்ட்ஸ் இருக்கு. இதுல ஹையஸ்ட் அவார்டு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பரம்வீர் சக்ரா தான் ஹையஸ்ட் கேலண்ட்ரி அவார்டு. இதே மாதிரி சிவிலியன் அவார்ட்ல ஹையஸ்ட் யாருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா பாரத் ரத்னா தான் வந்துட்டு ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு. இந்த சிவிலியன் அவார்டு ஃபுல்லா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். முக்கியமான பர்சன் யாரா இருக்கலாம் கிடைச்சிருக்குங்கிறதும் நான் வந்து வீடியோ பண்ணியிருந்தேன். வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதுவும் பார்த்துக்கோங்க. அதுவும் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் வீடியோ. ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் நார்செட் ப்ரிப்பரேஷன்ல இருக்காங்க, நீங்க வீட்டுல ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது, இல்ல ட்ரெயின்லயோ இல்ல பஸ்லயோ டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது கூட இந்த வீடியோ பார்க்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.